குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்க பிள்ளையே, என்னை அப்பனாக நினைக்கும் பட்சத்தில் தான் என்னை தொட்டு வணங்க முடியும். உனக்கான பாக்கியத்தை அருள இந்த முருகன் நான் வந்து இருக்கும்போது உன் பூஜையில் மனம் குளிர்ந்து நீ கேட்ட வரத்தோடு வந்திருக்கின்றேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு என் பிள்ளைகள் கேட்டதை கேட்டபடியே எதை நினைத்து என்னிடம் வணங்கினார்களோ உன் வேண்டுதல் பலித்து விட்டது என் தங்க பிள்ளையே. உன் மனதிலே மிகப்பெரிய ஆசையை வளர்த்து கொண்டே இருந்தாய். அது கனவாகுமா நனவாகுமா என்று தெரியவில்லையே என்று நீ கேட்டாய். கேட்டது கிடைக்குமா கிடைக்காதா என்று பிடிவாதத்தோடு இந்த முருகன் இந்த வைகாசி விசாகத்தில் எப்படியாவது நம்மிடத்தில் தந்துதான் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னிடம் முழு பக்தியோடும் அன்போடும் விரதமிருந்து உன் விரதத்தை முடித்து விட்டாய். இதோ நீ கேட்டதை தருவதற்கான நல்ல காலத்தையும் நான் பிறப்பித்து விட்டேன். என் கண்ணின் மணியே, நடந்ததை நினைத்து வருந்தி விடாதே. நடந்ததை எப்போதும் யாராலும் மாற்றிவிட முடியாது அல்லவா? இதனால் உனக்கு ஏதேனும் ஒரு பயன் இருக்கிறதா? இல்லைதானே? அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருக்கின்றாய்? நீ கண்ணீர் விடும்போதெல்லாம் இந்த அப்பனின் முருகன் மனம் அங்கு கவலையடைவது உனக்கு தெரியவில்லையா? கவலையில் உன் முகம் களையிழந்து உள்ளும் புறமும் அகமொன்று புறமொன்று யோசித்து யோசித்து உன் காலை எங்கு வைப்பது என்று தெரியாமல் மனம் பதறிக்கொண்டே இருக்கின்றாய். முதலில் உன் எண்ணத்தை சிதற விடாதே. உனக்கு இந்த அப்பன் இனி துணையாகத்தான் இருப்பேன். என் அருளாசி பெற்ற செல்ல பிள்ளையாகவே என்னோடு நீ வலம் வந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு சோதனை வருகிறதோ என்று எண்ண வேண்டாம். இந்த வெற்றி வேலவன் உன்னை சுற்றி இருக்கும் போது உன் தடைகளை அகற்றாமல் நான் இருப்பேனா? இதோ உனக்கு கேட்ட இன்பத்தை மட்டுமே தருவதற்கு நான் வந்து விட்டேன். நான் வரவில்லையோ என்று நினைக்காதே. நீ எவ்விதத்தில் என்னை நினைக்கிறாயோ அந்த விதத்திலே நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ எண்ணியபடியே உன் வாழ்க்கையில் உயரத்தான் போகிறேன். நீ அப்பா என்று நினைத்தான் கூப்பிட்ட குரலுக்கு அப்பாவாகவே நின்று கொண்டு உனக்கு முன்னால் செல்கின்ற தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையை நான் அனுதினமும் வெற்றியோடு தருவதற்கு வந்திருக்கின்றேன். சில சமயத்தின் வாழ்க்கையின் சூழலை அறிந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை என்று நீ நினைக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கை என்பது சுழல் சக்கரம் போல. நீ நிச்சயமாக ஏற்றத்தை பார்க்கும் நல்ல நேரம் வந்து விட்டது. நீ நினைத்து கொண்டதே உன்னை பற்றி இந்த உலகம் என்ன நினைப்பார்களோ, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைக்காதே. யார் என்ன நினைத்தாலும் என் பிள்ளைகளுக்கு தேவை நானும் புரிந்து விட்டேன். உன் மனதில் என்ன என்ன ஓட்டத்தை விதைத்து கொண்டு இருக்கின்றாய் என்று இந்த முருகனும் தெரிந்து விட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? அவரவருக்கு 1000 மயிலைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். உன்னை பற்றி சிந்திப்பதற்கு இங்கு யாருக்குமே நேரம் கிடையாது. நீ மட்டும் ஏன் அவர்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிறாய்? உன் காலத்தை நீ விரயமாக்கி கொண்டிருந்தால் உன் செயலில் நீ ஈடுபட முடியாது. என் பிள்ளையே, ஓட்டப்பந்தயம் என்று முடிவெடுத்து விட்டால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை நாம் கவனித்து கொண்டே இருந்தால் அவர்கள் பின்னால் தான் நாம் சென்று கொண்டு இருக்க ஒரு நிலை ஏற்படும். அதனால் யாரையும் எதிர்பார்க்காமல் உனக்கான ஓட்டத்தை நீ ஓடிக்கொண்டே இரு. உன் வெற்றிக்கான பரிசை இந்த முருகன் தந்து கொண்டுதான் இருப்பேன். நிச்சயம் என் பிள்ளைகள் முதல் பரிசை தட்டி கொள்ளும் பெற்றுக்கொள்ளும் நேரத்தை நான் அறிவித்து விட்டேன். இந்த பிடிவாதத்தில் நீ உறுதியாக இருந்தாய். நீ எதிர்கொண்ட காரியத்தில் எப்படியாவது சோதனைகளை ஏற்படுத்தி விட வேண்டும், இன்னல்களை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று இந்த முருகன் நினைத்ததும் உண்டு. அப்பா, நீயே என்னை அப்படி நினைத்தால் நான் எப்படி அப்பா வாழ்க்கையில் முன்னேற முடியும்? நான் உன்னையே கதி என்று நித்தமும் சரணடைந்து கொண்டு இருக்கின்றேனே. அனுதினமும் முருகா முருகா என்று சொல்லி கொண்டு இருக்கின்றேனே. ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே. இத்தனை தடங்களுக்கும் நீதான் காரணமா என்று என்னிடம் கேள்வியை கேட்கிறாய். என் பிள்ளையே, நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், நீ கவனமாக கேட்டு விட்டு போ. ஏன் இவ்வளவு தடைகள் உனக்கு வந்து கொண்டு இருந்தது தெரியுமா? அந்த தடைகளில் நீ நிலைத்து
தனித்து நின்று கொண்டு இருக்கின்றாயா? அந்த தடைகளில் உன் வைராக்கியத்தை நீ பிடிவாதமாக கையில் பிடித்து கொண்டு இருக்கின்றாயா என்பதை சோதித்து பார்க்கத்தான் நான் வைத்த சோதனையில் நீ வென்று விட்டாய். இனி நீ தீர்க்கமாகவே நம்பிக்கொள்ளலாம். இந்த முருகன் நம் வெற்றியை தருவதற்குத்தான் இவ்வளவு தரம் தாழ்த்தி வைத்திருக்கின்றான் என்று வீழ்ந்தோ விட்டோமோ என்று நீ நினைத்தாய். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில்தான் இந்த முருகனானவன் உன்னை அங்கு கொடி கட்டி பறக்கும் தருணத்திற்கு அமர வைக்கப் போகிறேன். வெற்று காகிதம் என்று உன்னை தூக்கி தூர எறிந்தவர்கள் பலர் இங்கு இருந்து கொண்டு இருக்கலாம். அவர்கள் கண்முன்னே அழுதே விடக்கூடாது என்று நினைக்கின்ற பட்சத்தில் கூட கண்ணீர் மட்டும்தான் உனக்கு மிச்சமாகிக் கொண்டு இருக்கலாம். ஏனென்றால் ஒவ்வொருவரின் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் இங்கு பல பேரும் நாவில் நரம்பில்லாமல் ஏதேதோ சொல்லிக் கொண்டும் பேசிக்கொண்டும் உன் மனதை மனநோக செய்து விட்டால் உன் வெற்றியை தடுத்து விடலாம் என்று தவறான கணக்கை போட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கணக்கிற்கு முன்னாலும் பின்னாலும் இந்த முருகன் அப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த வேலவன் உன்னை வெற்றி நடை போட செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று அவர்களுக்கு புரிய வைக்கும் தருணம் வந்துவிட்டது. நான் உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்டு இருக்கும்போது சில விஷயங்கள் உன் மனதை போட்டு பிழிந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கும் புரிய வைக்க வேண்டுமல்லவா எது சரி எது தவறு என்று. அந்த சரியும் தவறையும் உனக்கு புரிய வைக்கும் காலத்தை நான் முடித்து விட்டேன். எல்லா பக்குவத்தையும் என் பிள்ளைகள் உணர்ந்து விட்டார்கள். இனியும் உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க போவதில்லை. என் தங்க பிள்ளையே, உன் சூழலை புரிந்து கொண்டு உன் யதார்த்தத்தின் உண்மையை புரிந்து கொண்டு உனக்கு வரவேண்டிய நல்லதும் நடக்கத்தான் போகிறது. எந்த சுப காரியம் நடக்குமோ நடக்காதோ என்று தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயத்தையும் நான் இப்பொழுது நடத்தி வைக்கப் போகிறேன். உன் மிகப்பெரிய ஆசை என்னவென்று தெரிந்துவிட்ட பிறகும் உன் பிடிவாதத்தை நான் ஜெயிக்க வைக்க வந்து விட்டேன். நிலை கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, இந்த முருகனின் உருவத்தை நீ நிலையாக கரம் பற்றி விட்டாய். இனி நீயே போய் என்று சொன்னாலும் இந்த அப்பன் உன்னை விட்டு போகும் எண்ணம் எனக்கு சிறிதளவேனும் கிடையாது. என் கண்ணீர் கடலில் இப்பொழுது நீ தத்தளித்து கொண்டு இருக்கின்றாயோ என்று எண்ண வேண்டாம். இதோ நீச்சல் அடித்து கரை ஒதுங்கி விட்டாய். என் பிள்ளைகளுக்கான வெற்றியோ நான் தருவதற்கு வந்து இருக்கும் போது யாருமே இல்லையே என்று நீ நினைக்காதே. உனக்கு தரும் மாற்றம் என்பது நீ நினைத்தால் மட்டும்தான் அது நடக்கும். அப்படித்தானே? அதனால் இந்த மாற்றத்தை இப்போதிலிருந்து நீ கேட்ட வரத்தோடு நல் மாற்றத்தை உன் கையிலே கரம் பற்றி நான் தர வந்திருக்கும் போது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது உன்னை தேடி வரக்கூடிய நல்ல நேரம் வந்து விட்டது. அதற்கான அனுமதியும் இந்த முருகனானவன் நான் குறித்து விட்டேன். உனக்கான அனுமதியை நான் அளித்து விட்ட பிறகு இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது? அவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள், இவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் முடியும் என்பதை இந்த முருகன் முடித்து காட்டுபவன், இந்த வெற்றி முருகன் முடித்து காட்டுபவன் என்பதை நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. என் பிள்ளையே, ஒருவரது வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் தெளிவும் துணிச்சலும் நேர்மையும் இருக்கும் பட்சத்தில் அவரை ஜெயிக்க யாராலும் முடியாது. இந்த விசாகத்தின் முடிவில் உனக்கு தருவது நான் இதுவாகத்தான் இருக்க போகிறது. நான் தருவதை தட்டிவிட்டு நீ வேண்டாம் என்று மறுத்து விடாதே. இந்த துணிச்சலும் துணிவும் உன்னை எண்ணி துணிக என்ற செயலில் துணிந்து காட்டும் போது உன் முடிவை நீ தைரியமாக எடுப்பாய். உன் முடிவை உனக்கு பதிலாக நான் எடுத்துக்கொள்வதை நீ நிச்சயமாக அதை முயற்சி செய்வாய். சர்வ நிச்சயமாக எடுத்துக்கொள்கின்ற காரியத்தில் இருந்து நீ பின்வாங்க மாட்டாய். என் பிள்ளையை, உனக்கு நான் அருளையும் ஆசையும் வழங்கிவிட்ட பிறகும் நிச்சயம் இந்த முருகனின் வாக்கை விளையாட்டாக நினைத்து கடந்து விடாதே. நான் உனக்கு தருவது எதுவாக இருக்குமோ என்று எண்ணிவிட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் என் அப்பன் முருகன் எனக்கு தருவது நல்லதாக நன்மையானதாகத்தான் இருக்க போகிறது என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. இப்பொழுது வருகின்ற செயல்கள்
உனக்கு நல்லதாக இருக்குமோ என்று எண்ண வேண்டாம். நம்பிக்கையோடு என் வேலை தொட்டுவிட்டு உன் காரியத்தை செய்துவிடு. அப்பா, நான் இதை செய்கிறேன், எனக்கு நல்லதை மட்டும் செய்து கொள் என்று நீ என் மீது பாரத்தை போடு. நீ கஷ்டப்படுவது எல்லாம் உனக்கு நல்லது நடப்பதற்குத்தான் என்பதில் உறுதியாக இரு. உன்னுடைய முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. என் பூஜைகளின் மீது மட்டும் கவனத்தை செலுத்து. ஓம் முருகா, ஓம் முருகா என்று என் நாமத்தை மட்டும் பாராயணம் செய்து பார். இப்போது செய்யும் அத்தனை வேலைகளுக்கும் உனக்கு வெற்றி மேல் வெற்றி பெறும் யோக வாய்ப்பைத்தான் பெறுவதற்காக நீ வந்திருக்கின்றாய் என்பதை உணர்ந்து கொள்ளும் தருணம் வந்துவிட்டது. நடப்பது யாவும் உனக்கு நல்லதுக்குத்தான். யாம் இருக்க பயமேன்.